குட் மார்னிங். குட் மார்னிங். பை தி வே, நீ எதுக்காக இவனை வர சொன்ன? இவனையா? ஐ மீன் இவரு நிக்கில. இந்த வீட்டுக்கு நான் யாரை இன்வைட் பண்ணோன்னு உன்கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தனு. நிக்கில் ப்ளீஸ் வாங்க உட்காருங்க. ஷூர். ஏன் அப்படி பாக்குற? இந்த வீட்ல யார் வேணா எங்க வேணா உட்காரலாம்ல. நான் யாரையும் உட்கார வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. நிக்கில் ப்ளீஸ் வாங்க. ப்ளீஸ். ஆக்சுவலி நிக்கில் உங்ககிட்ட என்னெல்லாம் பிசினஸ் பிளான்ஸ் இருக்கோ அதை பத்தி எல்லா டீடைல்ஸையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன்னா நான் கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணாதான் உங்க பிசினஸ் பிளான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதான்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஷூர். என் கலைக்கிட்ட இந்த விஷயமா பேசி உங்ககிட்ட பேச சொல்றேன். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை கொடுப்பா. பர்ஃபெக்ட். நான் இப்பவே சொல்லிடுறேன். ஓகே. இங்க என்ன நடக்குது? எல்லாரும் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பாட்டிக்கு எப்படி விஷயத்தை சொல்லுவேன்? மெசேஜ் பண்ண வேண்டியதான். பிரக்யா மெசேஜ் பண்ணிருக்கா? அபி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்ப்பா. என்ன விஷயம் சொல்லுங்க பாட்டி. உன் கல்யாண விஷயத்தை பத்தி யோசிச்சா எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. அது நடக்கிற மாதிரியும் தெரியல. ஆனா அதையும் தாண்டி உனக்குன்னு இந்த வீட்டுல சில பொறுப்புகள் இருக்கு. அத பத்தி நீ கவலைப்படுற மாதிரியும் தெரியல. நீங்க எதை பத்தி சொல்றீங்க? என்னப்பா அபி, வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கிறத மறந்துட்டியா? உன் தங்கைக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணமே இல்லையா? இத பார், காலாகாலத்துல இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அதுக்கப்புறம் வரன் தேடுறது ரொம்ப கஷ்டமாயிடும், தெரிஞ்சுக்கோ. உனக்கு தான் நடக்கல. ஆலியாவுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணு. பண்ணலாம் பாட்டி. நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்காம இருப்பேன். சொல்லுங்க. அவளுக்கு ஏத்த நல்ல பையனா கிடைக்கணும்ல. பையன் உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்கா, ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. முன்னாடியா? நீ யார சொல்ற? வேற யாரு? நிக்கில் தான். ஐ மீன் கிளாஸியா இருக்கான், லைக் ஆலியா. ஹார்ட் ஒர்க்கராவும் இருக்கான். ஆலியாக்கு அவனுக்கும் ஏற்கனவே பழக்கமும் இருக்கு. அவங்களுக்குள்ள மேட்சிங் இருக்கு. எனிவேஸ் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஜஸ்ட் சஜஷன் தான் கொடுத்தேன். கொஞ்சம் வாயை மூடிட்டு உங்ககிட்ட யாரா இப்ப சஜஷன் கேட்டாங்களா? சோ ப்ளீஸ் டூ நாட் இன்டர்ஃபியர். நிக்கில கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? பார்க்க நல்ல பையனா இருக்கான், நல்லா சம்பாதிக்கவும் செய்யறான். அவ சொல்ற மாதிரியே செஞ்சிடலாம். நீங்க என்ன எமோஷனலி டார்ச்சர் பண்ணாதீங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஆலியா, ஆலியா, ஆலியா. ஆனா ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன திடீர்னு ஏறவங்க வந்திருக்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பேசணும். என்ன விஷயம்? அது நானும் பாட்டியும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். இப்ப என்னன்னா புதுசா டிசைட் பண்ணிருக்கீங்க? உன் கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். முடியாதுன்னா இப்ப என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதுவும் அந்த நிக்கில கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. ஏன் பண்ணிக்க மாட்டேன்? ஏன்னா உனக்கு மூளைகளை ஏதாவது கெட்டு போச்சா? அந்த பிரக்யா சொன்னா உடனே கேட்டுருவியா? இந்த வீட்டுல எல்லாமே அவ வச்சதுதான் சட்டமா? என்னால எனக்கு பிடிச்சவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். உனக்கு பிடிச்சவனு யார சொல்ற? பிரபாவையா? இங்க பாருண்ணா, நான் என்னோட பழைய லவ் எப்பவும் மறந்துட்டேன். அவன் என் மைண்ட்ல இப்ப சுத்தமா கிடையாது. நீ சொல்றது உண்மைனா அதை ப்ரூவ் பண்ணி காட்டு. பிரபாக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபி. நான் சொல்றது உண்மை. உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அந்த நிக்கில என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளவுதான். ஐ கேன் நாட் மேரி ஹிம். அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கு? கம்யா சிடா. ஆலியா, உன் ப்ராப்ளம் என்ன? நிக்கல் குட் லுக்கிங் ஃபெலோ, ஹார்ட் ஒர்க்கிங், உன்ன மாதிரி கிளாஸியா இருக்கான். யா, ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் இருக்கு, ஆனா அதை பார்த்துக்க தான் நான் இருக்கேன்ல. வாட்ஸ் அ ப்ராப்ளம்? ஆலியா, லிசன் டு மீ. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டனா நீ செஞ்ச எல்லா தப்பையும் நான் மறந்துடுறேன். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் பழைய மாதிரியே மாறிடும். நீ எது கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? இங்க பாருண்ணா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் and I appreciate all this, but இந்த விஷயத்துல நான் ஒத்துக்கிட்டா மட்டும் போதுமா? நிக்கில் ஒத்துக்க வேண்டாமா? உன் தங்கச்சிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒருத்த என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைனா. என்ன பிடிச்சி
யூ ஷுட் மேரி மீ பிகாஸ் ஆஃப் மீ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். நீ ஒன்றும் உடனே கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. ஐ மீன் முதல்ல பேசுவோம், அதுக்கப்புறம் நிச்சயம் பண்ணுவோம். கல்யாணம் முடிவாகிறதுக்கு முன்னாடி நான் நிக்கிலோட பழகி அவன் எப்படிப்பட்டவன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் ஓகேனா மட்டும்தான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப யோசிக்காம ஓகே சொல்லிடாலியா. மற்ற எல்லாத்தையும் உன்னோட அண்ணன் நான் பார்த்துக்கிறேன். ஓகே. கம்மியா ஓ காட், இது என்ன புது பிரச்சனை? நான் உடனே அந்த நிக்கில் கிட்ட பேசி ஆகணும். அந்த நிக்கில் மட்டும் அவசரப்பட்டு கோவத்தில் ஏதாவது முடிவெடுத்தா அப்புறம் எல்லாம் போச்சு. ஆலியாவை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது நிக்கிலை கன்வின்ஸ் பண்ணணும். அவனும் ஒத்துக்கிட்டா நல்லா இருக்கும். பட் எப்படி? நீங்க வச்ச பொக்கேஸ் எல்லாம் எங்க? அண்ட் பிரக்யா அவ ரியாக்ட் பண்ண மாதிரியே தெரியல. அப்படின்னா போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சா? ஏய், இவன் எப்படி இங்க வந்தான்? இவனை நான் உள்ளதானே தூக்கி போட்டிருந்தேன். வெளியே எப்படி வந்தான்? இவன் அவன் தானே? அவனே தான். ஆமா, உங்க குண்டச்சியோட இந்த பையன் யாரு? எனக்கு என்ன தெரியும்? நீ தானே கொண்டு வந்த. நானா? நான் எப்ப எடுத்துட்டு வந்தேன்? என்ன தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? நேத்து நைட்டு நீ ஓ, அப்ப நேத்து நைட்டு என்னென்ன நடந்துச்சுன்னு மேடம்க்கு ஞாபகம் இல்ல. தடுக்கி விழுந்த மேட்டர்ல இருந்து ததுங்கினத்தோ மேட்டர் வரைக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியுமா? நேத்து ராத்திரி என்ன நடந்துச்சு? எது நடக்கணுமோ அதான் நடந்துச்சு. இது என்னைக்கோ நடந்திருக்க வேண்டியது. ஆக்சுவலா நேத்து ராத்திரி நடந்தத என் லைஃப்ல என்னைக்கும் என்னால மறக்கவே முடியாது. பிராங்கா சொல்லணும்னா நீ இப்படி எல்லாம் நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ஏன் நான் என்ன பண்ண? ஆசையை அடக்க முடியல. ஏய், எங்க ஓட பாக்குற? நேத்து நைட் என்ன அப்படி ஓட ஓட விரட்டின? போய் நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. இதெல்லாமே போய். ஏய், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இன்ஃபேக்ட் என்கிட்ட ப்ரூஃப் கூட இருக்கு. ப்ரூஃபா? ஞாபகம் இல்ல? அது எப்படி இருக்கும்? நானே சொல்றேன். என் கூட வா. இந்த டாலை பாத்தியா? இதுதான் ப்ரூஃப். நேத்து ராத்திரி வரும்போது நீ தான் இந்த டாலை உன் கூட கொண்டு வந்த. நான் குண்டச்சி கூட பேசுறது உனக்கு பிடிக்கல, என்னையும் குண்டச்சியும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த டாலை கொண்டு வந்திருக்கிறதா சொன்னேன். உங்க குண்டச்சி இனிமே உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ண தெரியுமா? நேத்து ராத்திரி இந்த 2 டால்ஸ்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. என்னது? நான் எதுக்காக இந்த டால்ஸ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்? நீங்க என்கிட்ட விளையாடுறீங்க. ஏய், நான் ஏன் உன்கிட்ட விளையாட போறேன்? இதுக்கு இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொன்னா நீ ஷாக் ஆயிடுவ போல இருக்க. இல்ல, அதெல்லாம் எதுவும் நடக்கல. நீங்க சும்மா சொல்றீங்க. அப்படியா?